ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால தான் நான் பரலோகம் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உடனே என்ன கள்ள தீர்க்கதரிசின்னு நினைச்சிடாதீங்க. ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா இந்த வசனம் ஞாபகம் வந்திருக்கும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில பிரவேசிக்க முடியாதுன்ற வசனம் உங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். லூக்கா 23:43 அந்த அந்த இன்சிடென்ட்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிலுவையில ஆண்டவர் கூட பக்கத்துல அறையப்பட்டிருந்த கல்லன பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, "இன்னைக்கு என் கூட பரதீசில இருப்ப" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த கல்லன் வந்து ஞானஸ்தானம் எடுக்கல. ஸோ ஹவ் டஸ் இட் ஒர்க்? கல்லன் எப்படி பரலோகம் போயிருப்பான்? எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வசனத்துல நான் சொன்ன பாருங்க, ஜலம், ஆவி. அதுல ஜலம் அப்படின்றது என்னன்னா, ஒரு தாயோட வயித்துலேருந்து குழந்தை வெளியே வரும்போது தண்ணீர் கூட உடையும் பாருங்க. அதுதான் அந்த ஜலம்ன்றத மென்ஷன் பண்ணுது பைபிள். 2வது வந்து ஆவியில அப்படின்றது எத மென்ஷன் பண்ணுதுன்னா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, உங்க மனதுல ஒரு மாற்றம் உண்டாகுது பாருங்க. இந்த 2 தான். இந்த 2 மாற்றம் இருந்தா தான் நீங்க பரலோகம் போவீங்க. ஸோ, நான் செய்யறதுனால நான் ஒரு காரியத்த செய்யறதுனால நான் பரலோகம் போறேன்னு நெனச்சிட்டு இருக்கீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க இன்னும் பைபிள நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நெறைய போதகர்களுக்கே இது தெரியல. நான் நெறைய பேத்துக்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கே இது தெரியல. ஒரு சில பேர்லாம் கோவம்லாம் பட்டாங்க. ஸோ, இது நல்லா கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. கணவன், மனைவி தாலி போட்டிருப்பாங்க. கையில மோதிரம் போட்டிருப்பாங்க. தாலியும், மோதிரமும் போட்டிருக்கனால அவங்க கணவன், மனைவியா? கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கை தான் அவங்கள கணவன், மனைவியா வச்சிருக்கு. தாலியும், மோதிரமும் வந்து ஒரு அடையாளம். நீங்க வேலைக்கு போம்போதோ, இல்ல பாத்திரம் கழுவும்போதோ இத கழட்டி வைப்பீங்க. ஸோ, அந்த இடத்துல உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுமா? ஆகாது. ஸோ, அதே மாரி தான். நீங்க கடவுள அவரு உங்களுக்கு சிலுவையில செஞ்ச காரியத்தினால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தாராளமா கண்டிப்பா எடுங்க. கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஆனா ஞானஸ்தானம் எடுத்தா தான் நான் பரலோகம் போறேன் அப்படின்றது, நான் என்னோட கான்ட்ரிபியூஷன போடணும்னு நெனைக்கிறேன். அது வேலைக்கு ஆவாது. அது பத்தவும் பத்தாது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேத்துக்கு இது தெரியல. அந்த ஞானஸ்தான தொட்டி மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையே ஆண்டவர் நமக்கு சிலுவையில செஞ்ச விஷயத்துல நம்புனீங்கன்னா, கண்டிப்பா பரலோகம் போவீங்க. நெறைய சமாதானம் இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எந்த கொஸ்டினா இருந்தாலும் எனக்கு ஆன்ஸர் பண்ணுங்க. ஐ வில் ஆன்ஸர். ஏன்னா நெறைய பேரு இது நான் கேட்டேன். ஒரு சில போதகர்களுக்கே இது வந்து கேட்டோனே கோவம் வந்துருச்சு. ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ கேன் ஆன்ஸர் டெஃபினெட்லி. தேங்க் யூ.